ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ இதில் சொன்ன அந்த ஒர்க் புக் ஒர்க் ஷீட் காலம் ரோஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்ன அப்படிங்கிறதுனா வந்து ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனா வந்து இந்த விபிஏ லாஜிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதை மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து விபிஏல இருக்குது. பட்டு நான் ரியல் டைம் என்வரான்மெண்ட்டில் வந்து ரிப்பீட்டடாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறோமோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதிகமாக அங்கே வந்து யூஸ் ஆகும். அதில் வந்துருக்கும். ஸோ அப்போ விபிஏ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எப்படி மேக்ரோ கோட் எழுதுறது அது சொன்னோம். அதுதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து மேக்ரோ கோட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மாடியூல் அப்படிங்கிற ஒன்று வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு இன்சர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி மாடியூல் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து ஒன்று கிரியேட் பண்ணலாம். அப்போ மாடியூல்ஸ்ங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ளே பை டிஃபால்ட்டாக மாடியூல் 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சணும் அப்படின்னா வந்து கிரியேட் ஆயிரும். இந்த மாடியூல் 1 அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நேம் இருக்குதுல வந்து இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து மை ஃபர்ஸ்ட் மேக்ரோ அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்கலாம். நமக்கு என்ன பேர் பிஸ்னஸ் லைவ் ரியல் டைம் சினாரியில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேக்ரோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைடில் இங்கே ஓப்பன் ஆகுது இல்லையா? இங்கே ஓப்பன் ஆகுறதுல இங்கே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய மேக்ரோ கோட் எழுத போகிறோம். இந்த மேக்ரோவை எழுதுறதுக்கு இங்கே வந்து 2 டைப்பான வே யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ப்ரொசீஜர். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 2 ஃபீச்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து மேக்ரோ கோட் எழுத போகிறோம். இந்த ப்ரொசீஜரை நம்ம என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ரொட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ப்ரொசீஜர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ரொட்டீன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ப்ரொசீஜரை எந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்டிவிட்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஆக்டிவிட்டிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஒரு செல்லு இங்கேருந்து வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ இதுலேருந்து இந்த செல் வரைக்கும் இருக்குது. இதை நான் காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷீட் 2ன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன், அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. அல்லது ஒரு ஷீட்டை நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா வந்து கிரியேட் பண்ணுறேன்னா இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. இல்லை டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து என்னதுன்னா ஒரு ஆக்டிவிட்டி. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுவோம். கால்குலேட்டர் ரிலேட்டடான ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆக்டிவிட்டி என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபைனலாக எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ நம்ம இதுலேருந்து வேல்யூவை காப்பி பண்ணி இங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதான் கேட்டால் வேல்யூ எதுவும் ரிட்டர்ன் ஆகாது. ஆனால் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணி அதோட ரிசல்ட்டை நமக்கு என்ன செய்யணும் நம்ம கொடுக்கும். நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்கு தான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம். அப்போ கால்குலேஷன் பண்ணால் அது என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோ ரிசல்ட் இருக்கும், அந்த ரிசல்ட்டை நம்ம வாங்கினா தானே அதை வச்சு நம்ம அடுத்த ஃபர்தர் ஆக்ஷன் என்னவோ அதை நம்ம செய்ய முடியும். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் 2 தான் நம்ம இங்கே படிக்க போகிற மெயினானது. அந்த ப்ரொசீஜரை தான் இங்கே பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான். இது வந்து நம்ம என்ன பேர் கொடுத்து வைக்க போகிறோமோ ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது அதோடைய பர்பஸ் ஆக்டிவிட்டி. ப்ரொசீஜரோட பர்பஸ் ஆக்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷனோட பர்பஸ் கால்குலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ என்னுடைய மேக்ரோ அந்த விபிஏ கோட் எடிட்டர் விண்டோக்கு நான் இப்போ போகிறேன். விபிஏ கோட் எடிட்டர் விண்டோக்கு இதில் வந்து நான் செலக்ட் பண்ணுறதுல
இந்த கோட் எடிட்டர் விண்டோவில் செலக்ட் பண்ணுறேன். இதுதான் எனக்கு கோட் எடிட்டர் விண்டோ இப்படி தான் இருக்குன்னு சொன்னோம். கோடு பொதுவாக எழுதும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, கர்சர் பை டிஃபால்ட்டாக டாப்பில் இருக்கும். நீங்கள் எழுதுறது எப்பவுமே ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. இதுதான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் கோட் ஸ்ட்ரக்சர். பொதுவாக இதுக்கு மேலெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஃபியூச்சரில் இந்த குளோபல் வேரியபிள் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணுவோம். பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, டாப் ஆஃப் த லைன்லேருந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வந்து, நம்மளுடைய ஃபங்க்ஷனையோ சப்ரூட்டீன்ஸையோ என்ன செய்யக்கூடாதுன்னு எழுதக்கூடாது. அது பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தட். கம்பல்சரி கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்ட் வே கிடையாதுன்னு சொல்ல வரேன். இப்போ நான் வந்து ஒரு சப்ரூட்டீன் கிரியேட் பண்ண போறேன், அதாவது ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண போறேன். இங்க சப்ரூட்டீன் கிரியேட் பண்றது எல்லாமே எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும். நான் ஃபர்ஸ்ட் மேக்ரோ அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறேன். இதுதான் மேக்ரோட நேம். இது மாடியூலோட நேம். ஒரு மாடியூலுக்குள்ள எத்தனை மேக்ரோனாலும் நீங்க எழுதிக்கலாம், அதாவது எத்தனை சப்ரூட்டீனாலும் எழுதிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சப்ரூட்டீன் எழுதுறேன், அதுக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் மேக்ரோன்னு வச்சிருக்கேன். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் தட்டுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வந்துடும்னா எண்ட்லி சப்புங்கிறது வந்துடும். சப்ரூட்டீனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், அதாவது ப்ரொசீஜரோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். சப் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் சப்னு முடியும். இன் பிட்வீன் சப் அண்ட் எண்ட் சப்புக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய லாஜிக்கை டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அது மாதிரி இங்க நம்ம இந்த மேக்ரோஸ் அந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ஸ்ல பார்த்தோம். இதுல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய ஒர்க் புக்கு நம்ம ஷீட்ஸ் எத்தனை இருக்கும் அந்த ஷீட்ஸ் இங்க பாருங்க. ஷீட் 2ங்கிறது ரெண்டாவது கிரியேட் பண்ணோம், அதனால ஷீட் 2 இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு ஷீட் 3ன்னு உனக்கு ஷீட் 4ன்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் ஆனோடனே இங்க எனக்கு என்ன ஆச்சு பாருங்க, ஷீட் 4. ஏன்னா 3 ஒன்று கிரியேட் பண்ணிக்க என்ன அந்த இன்ஸ்டன்ஸுக்குள்ள இருக்கு தான் செய்யுது. அதனால அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ணும்போது எனக்கு 4ன்னு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஷீட் 4 அப்படிங்கிறது எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு மைக்ரோ ஒர்க் புக்கில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே கவுண்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணி காட்டிகிட்டே எனக்கு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷீட் 1 டிஃபால்ட் ஷீட்டாக செலக்டட் ஷீட்டாக வச்சுக்கிறேன். இங்கே நான் ஒரு மேக்ரோ எழுத போகிறேன். அந்த எப்பவுமே மேக்ரோ சப்ரூட்டீன் எழுதும் போது சப் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் சப்க்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதுக்குள்ளதான் கோட் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். இந்த கோட் எழுதுறதுல பொதுவாக எப்படி எழுதுனா, ஒரு மார்ஜின் லைன் போட்ட மாதிரி ஒரு டேப் என்ட்ரி பண்ணிட்டு அதுல இருந்து கோட் எப்பவுமே எழுதுங்க. ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் டெவலப். அப்ப எப்படி டெவலப்மெண்ட் பண்றோமோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் லைவ் என்வரன்மெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப். நான் பிராக்கெட் ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு இண்டெக்ஸ் கேட்குது. ஐ கேன் கிவ் இண்டெக்ஸ் நம்பர் ஆர் நேம். நான் நேம் கொடுக்குறேன், என்னோட ஷீட் நம்பர் கொடுக்குறேன், ஷீட் 4 அப்படின்னு ஷீட் நேம் கொடுக்குறேன். தென் க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. இத இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்ரூட்டீனுக்கு உள்ள கர்சரை கிளிக் பண்ணிட்டு மேல அங்க ஒரு ரன் பட்டன் இருக்கு பாருங்க. இதை நான் ரன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ரன் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஷீட் செலக்ட் ஆயிருக்கு பாருங்க, ஷீட் 4. இங்க இருக்கிறதுல ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், இந்த செலக்ட் அப்படிங்கிறது மெத்தட் ஆர் ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டு தான் இந்த இடத்துல வரும். பொதுவா விபிஏ கிராமர் சொல்லுவோம். அதை விபியோட கிராமர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் ஆர் ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப்பர்ட்டி. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஒரு சிங்கிள் கோட் யூஸ் பண்றேன். சிங்கிள் கோட் யூஸ் பண்ணேன்னா அது கமெண்ட் லைன். விபிஏ கிராமர் இதுதான் சொல்லுவோம். இப்படிதான் இருக்கும். இங்க ஒர்க் ஷீட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், டாட் செலக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறீங்கன்னா வந்து ஒரு மெத்தட்.
ஆப்ஜெக்ட்ஸ் ப்ரீ டிஃபைன்டாகவே இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டாக நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய தேவைகள் பின்னாடி வரலாம் அப்படி சொல்லி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நேம்லாம் அங்கே பார்த்துருக்குறோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் அல்லது ப்ராப்பர்ட்டி நேம் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து விபிஏவுடைய சின்டாக்ஸ். அதை தான் விபிஏ கிராமர் சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு மேக்ரோ எழுதியிருக்கிறோம். அந்த மேக்ரோவோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கரண்ட் மேக்ரோ ஃபைலில் ஷீட் 4 இருக்கும். அந்த ஷீட் 4-ஐ செலக்ட் பண்ணுறதுக்கு, ஆக்டிவ் ஷீட்டாக மாற்றுறதுக்கு டிஃபால்ட்டாக நான் இப்போ திரும்ப இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு ஷீட் 4 ஆக்டிவேட் ஆகிடுது. அப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு லைனில் ஒரு மேக்ரோ எழுதியிருக்கிறேன். அதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஆக்டிவேட் த ஷீட் 4. இந்த மாதிரி கோட் டெவலப் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் மெத்தட் என்ன அப்படின்னா, உங்களுடைய கோட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்றது ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் மெத்தட். கமெண்ட்ல சொல்றதுக்கு தான் என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சிங்கிள் கோட் யூஸ் பண்ண போறோம். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து செலக்ட் ஷீட் 4. இந்த ஷீட் 4-ஐ ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப் ஷீட் 4 சொல்றத நான் ஒர்க்கை டெலீட் பண்ணிட்டு திரும்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரன் பண்றேன். ஷீட் 1 நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப நான் இதை ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வருது பாருங்க. இப்போ எனக்கு வந்து 4 தான் செலக்ட் ஆயிருக்கு. அப்போ ஷீட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டை ஒர்க் ஷீட்னு சொல்லலாம், ஷீட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. நீங்கள் ஒர்க் ஷீட் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அல்லது ஷீட்ஸ் யூஸ் பண்ணி கூட என்ன செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஷீட்டை 4-ஐ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரேஞ்ச் சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். ரேஞ்ச் ஆஃப் A1 டாட் செலக்ட் சி. இங்க வச்சுக்கிறேன் என்னோட கர்சர். நான் செலக்ட் ஷீட் 4 தான், பட் என்னுடைய செலக்ஷன் கர்சர் இங்க இருக்குது. இப்போ நான் இதை ரன் பண்றேன். எங்க போயிடுது பாருங்க, A1க்கு போயிடுது. திரும்ப ஒரு டைம் பாருங்க. இதுல இங்க நான் ரன் பண்றேன். எங்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு போகுது. அப்போ ஒரு பர்டிகுலர் செல் வேணும் அப்படின்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு செலக்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, அதில் எனக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுக்கறது? நான் ரேஞ்ச் ஆஃப் A1 டாட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து வேல்யூ வந்து கொடுக்குறேன். இதில் வந்து நான் எம்ப்ளாய் ஐடி ஸ்ட்ரிங்னா எப்படி டபுள் கோட்டில் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி B1 அதே மாதிரி C1 age. இப்போ நான் இதை ரன் பண்றேன். திரும்ப சி எம்ப்ளாய் ஐடி எம்ப்ளாய் நேம் ஏஜ்னு சொல்லி கொடுத்துருச்சா. இதே மாதிரி எனக்கு அடுத்தது வேணும். A2 வேல்யூ என்ட்ரி பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த A1 டாட் செலக்ட்னு இருக்கும்ல, செலக்ட் மட்டும் தான் கொடுக்குறேன். நான் இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஹோமில் போயிட்டு கிளியர் ஆல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுருவேன். இப்போ செலக்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இதுக்கு பதிலாக இந்த லைனே இல்லாமல் டைரெக்டாக ரேஞ்ச் டாட்
ரேஞ்ச் ஆஃப் A1 டாட் வேல்யூ எம்ப்ளாய் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வேல்யூவே நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரன் பண்றேன். சேம் அப்படிதான் இருக்கு. இல்ல எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு அந்த இதில் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வந்து வேல்யூ A1ல அதே வேல்யூ செல்லில் வேல்யூ கொடுக்க போறேன் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ. ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ. இப்போ நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். சி ஆக்டிவ் செல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கரண்டா கர்சர் எங்க செலக்ட் ஆயிருக்கோ அதுதான் ஆக்டிவ் செல். நான் ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து செலக்ட்னு கொடுத்துட்டேன். அதனால எனக்கு என்ன திரும்ப தேவையில்லை. திரும்ப நான் ரேஞ்ச் கொடுக்கணும்னா அப்போ ஆக்டிவ் செல்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு ஹெட்டர் ஓகே, ஹெட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹெட்டர் மாதிரி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து செகண்ட் ரெக்கார்டு வந்து வேணும். ஸோ வேல்யூ A2 இந்த A2ல வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டேன்னா எம்ப்ளாய் ஐடிங்கிறது நம்பர் வேல்யூ தான். நம்பர் வேல்யூ அப்படிங்கிறனால ஜஸ்ட் நான் ஒன் நம்பரை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டைரக்டா அப்படியே கொடுத்துக்கலாம். B2 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நேம். ஸோ நான் test1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். C2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஏஜ்ங்கிறது நியூமரிக் வேல்யூ அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டைரக்டா வித்தவுட் கோட் கொடுக்கலாம். எனக்கு இன்னொரு காலம் நான் ஆட் பண்றேன். அந்த காலமோட வேல்யூ பொசிஷன் என்ன அப்படின்னா D1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டாட் வேல்யூ அதை டேட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ D2ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டேட் என்ட்ரி பண்ண போறேன். டேட் என்ட்ரி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வந்து ஹேஷ் சிம்பல்ல கொடுக்கணும். உங்களோட சிஸ்டம் டேட் ஃபார்மேட்ல கொடுக்கணும். இன்னைக்கு 27/12/2020. ஸோ ஹேஷ் க்ளோஸ் பண்றேன். ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். நம்பர்னா அப்படியே கொடுக்கலாம். டேட்னா அந்த மாதிரி ஹேஷ்ல கொடுக்கணும். இப்போ நான் அதை வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன். இங்க ரன் பண்ணும்போது பாருங்க சி இதில் நான் டேட்னு கொடுத்தா அது வந்து ஃபங்க்ஷனை எடுத்துக்கிடுச்சு. அதனால வந்து டேட் வேல்யூஸை கொடுத்துருக்கு. இந்த டேட்டுங்கிறது என்ன எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால் வந்து ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறது. நான் டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ ரன். இப்போ டேட் அப்படிங்கிறது வேல்யூ வந்துடும். அப்போ இன்னைக்கு டேட் எல்லாமே அந்த வேல்யூஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா வந்து மல்டிபிள் பொசிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. நான் சிங்கிள் பொசிஷன் கொடுக்கேன். இப்போ பாருங்க நான் மல்டிபிள் பொசிஷன் கொடுக்குறேன். நான் ஃபார்மேட்டிங் கொடுக்கேன். இப்போ இன்னொரு விஷயம் சொன்னோம், கோட் எழுதும்போது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிரியேட்டிங் காலம் ஹெடர்ஸ், ஆடிங் ரெக்கார்ட்ஸ், நான் ஃபார்மேட்டிங் பண்றேன். எப்படி ரேஞ்ச் ஆஃப் A1 இந்த ஹெட்டர் காலம் ஃபுல்லா பேக்ரவுண்ட்ல கலர் கொடுக்க போறேன். A1 to D1 டாட் இன்டீரியர் டாட் கலர் ஈக்குவல் டு RGB. உங்களுக்கு RGB காமனா இருக்கணும். அதுக்கு பிறகு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுக்கலாம். இப்போ இங்க நான் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு கிளியர் கொடுத்துட்றேன். கிளியர் கொடுக்கும்போது இங்க நான் என்ன பண்றேன்னா ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாருங்க சி எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பேக்ரவுண்ட்ல வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ளூ கலர். இல்லை எனக்கு ஃபாண்ட் கலரை மாத்துங்க, பிளாக் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒயிட்
ஆனா இன்டீரியர்ங்கிறது பேக்ரவுண்டுக்கு, ஃபாண்ட்டுக்கு ஃபாண்ட்னு இருக்கு. ஸோ நான் திரும்ப ரன் பண்றேன். சி, இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். கிளியரா? இப்போ பாருங்க, இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு மேக்ரோ எழுதியிருக்கிறோம். அந்த மேக்ரோ அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதுனா வந்து நமக்கு ஒரு லாஜிக்ஸ் தேவை. அந்த லாஜிக் தகுந்த மாதிரி இங்கே எழுதி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு கிளியர் கிளிக் பண்ணி கிளியர் கொடுத்துட்றேன். ஷீட் 4 அப்படியே இருக்கட்டும். நான் ஷீட் 1ல வச்சுக்கிறேன். இங்கேருந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கேருந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஷீட் 4 செலக்ட் பண்ணிடுச்சு. ஷீட் 4 செலக்ட் பண்ணிட்டு அதில் காலம்ஸ்லாம் ஹெடர்லாம் ஆட் பண்ணிடுச்சு. ஆட் பண்ணிட்டு கலர், பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்ட் கலர் எல்லாமே எனக்கு என்ன செஞ்சிருச்சு கேட்டீங்கன்னா வந்து அப்ளை பண்ணிடுச்சு. இப்போ நாம ஒரு மேக்ரோ எழுதிட்டோம். சிம்பிளா ஒரு மேக்ரோ எழுதியிருக்கோம். இதுல ஃபுல்லா பாருங்க, அதிகமா ரேஞ்சு, ஆக்டிவ் செல் ரேஞ்சு அதிகமா வருது. ஷீட்ஸு நம்ம சொன்னோம், இந்த 9 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் அதிகபட்சமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாகவே இருக்கும். லைவ் டெவலப்மெண்ட்ல போகும்போது. கிளியரா? சி, இப்போ ஒரு மேக்ரோ எப்படி, ஒரு மாடியூல் எப்படி கிரியேட் பண்றது, ஏன் கிரியேட் பண்றோம், அதுக்குள்ள ஒரு கோட் எப்படி எழுதுறது. இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோ, ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ, உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் ஆர் ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப், இப்படி தான் யூஸ் பண்ண போறோம். எல்லாமே இப்படி தான் யூஸ் பண்ணிருக்கோம். ப்ரீ டிஃபைன்ட் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா வியூல போயிட்டு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதான் ப்ரீ டிஃபைன்டா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். இவ்வளவும் விபியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் தான். இவ்வளவு இருக்கிறத பார்த்தால நீங்க யோசிக்கவே வேண்டாம். இவ்வளோத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போறதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன தேவை, இப்போ நம்ம ஒர்க் ஷீட்னு எடுத்தோம் பாருங்க, ஒர்க் புக்ஸ், ஒர்க் ஷீட், ஒர்க் ஷீட்ஸ், ரிலேட்டட் ஆக்ஷன்ஸ். அப்படி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்படிதான் மேக்ரோ அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்ண போறோம். புதுசா மேக்ரோ அப்படின்னா என்னன்னு கிரியேட் பண்ண போறோம். ஆக்சுவலா நம்ம படிக்க போறது என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இதுதான் படிக்க போறோம். ஆக்சுவலா ஒரு 30 ஸ்லைட்ஸ் வச்சிருக்கோம். கண்டென்ட் இதுதான் படிக்க போறோம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நம்ம 2 ஸ்லைடு முடிக்கலாம். கொஞ்சம் ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா. அப்படி பண்ணோம்னா 15-20 நாளைக்குள்ள முடிச்சிடலாம். இதுல லாஸ்டா இருக்கிற செஷன் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதர் அப்ளிகேஷன்ஸோட, இப்போ நம்ம ஃபுல்லாவே எக்ஸல் யூஸ் பண்ணி தான் படிக்க போறோம். படிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணிக்க போறோம்னா யூசிங் வேர்டு, ஹவு டு யூஸ் இன் வேர்டு, இன் பவர் பாயிண்ட், இன் அவுட்லுக் அண்ட் அக்சஸ், இதெல்லாம் மேக்ரோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் நம்ம பார்ப்போம். சாப்டர் 1ல தான் பார்த்தோம் விபி எடிட்டர். விபி எடிட்டர்னா என்ன, எப்படி விபி எடிட்டர் ஓப்பன் பண்ணி அக்சஸிங் த விசுவல் பேசிக் எடிட்டர், இதை பார்த்தோமா. இதுல இருந்து போனோம் டெவலப்பர் ஓப்பன் பண்ணிருக்கோம். டெவலப்பர் ஓப்பன் பண்ணா மைக்ரோசாஃப்ட் இங்க வந்து விசுவல் பேசிக் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம், இதை கிளிக் பண்ணா மேக்ரோ போகும். இங்க இருந்து இந்த நேவிகேட்டர் கிளிக் பண்ணா எக்ஸல் இது போகும் அப்படின்னு சொல்லி சொன்னோமா. ஸ்விட்சிங் பிட்வீன் அப்ளிகேஷன்ஸ், அதுதான் இப்போ கிளிக் பண்ண, இதை கிளிக் பண்ணா எங்க போகும், எக்ஸலுக்கு போகும். அதை கிளிக் பண்ணா இங்க வரும், அல்லது ஆல்ட் டேப் கிளிக் பண்ணிக்கலாம். விபி எடிட்டர் விண்டோ, இதான் விபி எடிட்டர் விண்டோ. இதுல மாடியூல்ஸ்னா என்ன, இதுல மாடியூல் கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம். இன்செர்ட்ல போயிட்டு மாடியூல் கிரியேட் பண்ணலாம் சொல்லி சொன்னோம். மாடியூல் வேண்டாம்னா எப்படி பண்றது, ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். இது வந்து சேவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணாங்க, எனக்கு வேண்டாம். ரீநேமிங் மாடியூல், மாடியூலை ரீநேம் பண்றதுக்கு என்ன சொன்னோம், அந்த மாடியூலை செலக்ட் பண்ணிட்டோம்னா கீழே ப்ராப்பர்ட்டியில் அந்த மாடியூல் நேம் இங்கே இருக்குன்னு சொன்னோம். அந்த நேம் இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை செட்டிங் ஃபாண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ், நம்ம இப்போ இந்த லாஜிக் எழுதணும் இல்லையா, இன்டீரியர் கலர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுன்னு. இங்கேயே ஃபாண்ட் சைஸ் நீங்கள் செலக்ட், இந்த ஃபாண்ட்டோட சைஸஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு இங்கே போயிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா டூல்ஸ் அப்படிங்கிறத போயிட்டு
இதில் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா எடிட் ஃபார்மேட், இதில் டிஃபால்ட் டெக்ஸ்ட் வந்து நார்மல் டெக்ஸ்ட்டு, சைஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 12 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன், ஓகேன்னு கொடுக்குறேன். என்னுடைய ஃபாண்ட் சைஸ் என்ன ஆகிடும், இனிமேல் 12 ஃபிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் பெருசாக வேணும்னா நம்ம அது அந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் என்ன செஞ்சுக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டில். சப்ரோட்டின் எப்படி பிகின் பண்ணுறது, பிகினிங் சப்ரோட்டின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, பேசிக் ரைட்டிங் விபிஏ கோட்ஸ் அதான் சொன்னோம். சப்பில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நேம் கொடுப்போம், எண்டில் சப்னு ஒரு சப்ரோட்டின் இருக்கும். ஸோ கோடு ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம், டைரெக்டாக என்ன செய்யக்கூடாது, மேலே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸாக இருக்காது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்ணணும். அது மாதிரி இங்கேயும் என்ன பண்ணணும், ஒரு மார்ஜின் லைன் போட்ட மாதிரி ஒரு டேப் ஸ்பேஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லைன் எழுதணும். அது மாதிரி ஒவ்வொரு லாஜிக்ஸ்க்கு முன்னாடியும் கமெண்ட் லைன் எழுதுறது, ரைட்டிங் கமெண்ட்ஸ். பேசிக் விபிஏ கிராமர் என்னது, இதான் ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட். இந்த செக்ஷன் ஒரு வேல்யூவோட செல் எப்படி மாற்றலாம், சாரி செல்லோட வேல்யூ எப்படி மாற்றலாம், டாட் செல் டாட் வேல்யூன்னு சொல்லி நம்ம மாற்றலாம். செல் ஃபார்மேட்டிங் கலர் கொடுத்தோம், அந்த இது பண்ணுவோம். ஸோ ஃபைலை சேவ் பண்ணால் எப்படி சேவ் பண்ண சொன்னோம், மேக்ரோ ஃபைலை சேவ் பண்ண சொன்னோம். அது மாதிரி ரன் பண்ணுறது இந்த கர்சரை வந்து இன்பிட்வீன் சப்புக்குள்ளே என்ன செஞ்சிருக்கணும், கர்சரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ரன் பண்ணணும். அப்போ தான் அந்த பர்டிகுலர் மேக்ரோ ரன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறது இங்கேயும் சேவ் பண்ணிக்கலாம் அல்லது எக்ஸலில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ண இடத்துக்கு போய் VBA day 1 அப்படிங்கிற மேக்ரோ ஃபைல் இங்கே செலக்ட் பண்ணிக்கேன். இதை நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, எனேபிள் கண்டென்ட் அப்படின்னு ஓப்பன் ஆகும். செக்யூரிட்டி வார்னிங்கோட தான் ஓப்பன் ஆகும். நான் இதை ஓகேன்னு கொடுக்குறேன். ஏன் பை டிஃபால்ட் எப்பவுமே எப்படி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னா வந்து செக்யூரிட்டி வார்னிங்கோட தான் ஓப்பன் ஆகும். ப்ரீ ஓப்பனிங் ஃபைல்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அதான் சொல்கிறோம். ஏன் அப்படி செலக்ட் பண்ணனா, சப்போஸ் மேக்ரோஸில் ஏதாச்சும் வைரஸ் ஏதாச்சும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஓப்பனிங் டைமில் ஐடென்டிஃபை ஆச்சுன்னா நீங்கள் அதை என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இந்த மேக்ரோவை எனேபிள் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணாது. அதனால எப்பவுமே அது எப்படி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னா வந்து செக்யூரிட்டி வார்னிங்கோட தான் உங்களுடைய ஃபைல் என்ன செய்யும் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஜஸ்ட் பேசிக் லெவல் ஹவு டு யூஸ் த VBA அப்படிங்கிறதுக்கான பேசிக் லெவல் கோடிங். ஓகேவா? ஸோ இதோடைய கண்டினியூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் செஷனில் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே.